இப்ராஹிம் சார், குறிப்பா இந்த தாக்குதல், இதை தொடர்ந்து நமது இந்தியா எடுத்திருக்கிற நடவடிக்கைகள், குறிப்பா சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம கற்பனைக்கு எட்டாத வகையில இதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு பிரதமர் பேசியிருக்காரு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல இன்றைக்கு பல்காம் அதில் இறக்கப்பட்டிருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாகவும் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாகவும் எங்களுடைய அஞ்சலியை செலுத்துகிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு நடந்திருக்கிற இந்த சம்பவம் என்பது மிக துயரமான சம்பவம். அதை தாண்டி இந்தியாவின் பாதுகாப்புக்கும் மற்றும் ஒருமைப்பாட்டிற்கும் விட்டிருக்கக்கூடிய சவாலாகத்தான் இன்றைக்கு காங்கிரஸ் இதை பார்க்கிறது. காரணம், இன்றைக்கு ஒவ்வொரு நேரங்களிலும் இந்த சிந்து சமவெளியுடைய IWT இண்டியஸ் வாட்டர் ட்ரீட்டி, அதாவது சிந்து நதிநீர் திட்டம் என்பது அன்றைக்கு 1960 காலகட்டங்களில் நேரு அவர்களால் ஒப்பந்தம் இடப்பட்டது. இன்றைக்கு இந்த நேர காலகட்டங்களில் பாகிஸ்தானுடைய ஒரு தீவிரவாத தாக்குதல் உட்பட்ட போது இன்றைக்கு இந்த நதிநீருடைய நிறுத்தி வைப்பின் காரணமாக நம்ம பெரிய பங்களிப்பை அளித்ததாக ஒரு கோணத்தில் பாஜக தன்னுடைய பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்தாலும் காங்கிரஸ் அதில் ஒரு பார்வை வைத்திருக்கிறது. அந்த பார்வையை இரண்டாவதாக சொல்வதற்கு முன்பாக இன்றைக்கு இந்த பல்காம் தாக்குதல் என்பதை எந்த அளவுக்கு மத துவேஷங்களின் அடிப்படையாக வைத்துக்கொண்டு இன்றைக்கு ஊடகங்கள் எங்கிலும் சமூக வலைதளங்கள் எங்கும் பாரதிய ஜனதா கட்சி பரப்புரை செய்கிறது என்பதை நம்மால் வெகுவாக பார்க்க முடிகிறது. காரணம் சார், இந்த குற்றச்சாட்டு இப்போ இந்த தருணத்துல தேவையா சார்? இல்லை, அதுதான் சொல்றேனே. நான் சொல்ல வர்றது, இந்த நேரம் இந்தியாவுடைய பாதுகாப்பு, இந்திய குடிமக்கள் அப்படின்ற ஒரு ஒருமைப்பாட்டை மட்டும்தான் இந்த இடத்துல நிலைநாட்ட வேண்டும், இல்லையா? இந்த இடத்துல மத துவேஷங்களை கொண்டு வந்து கட்டவிழ்ப்பது, இல்லாட்டினா மத பிரச்சாரங்களை மேற்கொள்வது என்பது இந்த இடத்துல சரி கிடையாது. அதை தான் நாங்கள் சொல்ல வரோம். இப்போ என்ன சொல்ல வரோம், நீங்கள் இந்த தீவிரவாத கும்பலுக்கு எதிராக உங்களுடைய நம்ம தக்க பதிலடி இந்தியா கொடுத்தாக வேண்டும். வி நீட் கார்கில் 2.0 என்ற தலைமையில் காங்கிரஸ் தெல்ல தெளிவாக இருந்ததின் காரணமாக தான் ராகுல் காந்தி அவர்கள் கூட எங்களுடைய தலைவர் அமெரிக்கா பயணத்திலிருந்து திரும்பி வந்தாங்க. இன்றைக்கு கூட இன்றைக்கு CWC மீட்டிங் போட்டு அதுக்கு அஞ்சலி கூட செலுத்தியிருக்கிறாங்க. தனிப்பட்ட தீர்மானங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்குது. அனைத்து கட்சி கூட்டங்களில் எங்களுடைய தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் தெல்ல தெளிவாக உள்துறை அமைச்சருக்கும், அதே நேரத்தில் ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய முதலமைச்சர் அவர்களிடமும் ராஜ்நாத் சிங் அவர்களிடம் தொலைபேசியின் வாயிலாக என்ன நடந்தது என்று கேட்டேன். தெரிந்து மிகவும் வருத்தத்தக்க செயல். காங்கிரஸ் இதோடு உறுதுணையாக நிற்கும் தான் சொல்றோம். அப்ப இது மாதிரியான தருணங்கள்ல ஏன் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற கேள்வியைத்தான் இன்றைக்கு காங்கிரஸ் வைக்கிறது. இந்த இடத்துல மதசாயம் நாங்க பூசல, மதசாயத்தை அவர்கள் பூசுகிறார்கள் என்றுதான் நாங்கள் குற்றச்சாட்டை வைக்கிறோம். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தத்தக்க செயல். சாயங்காலம் இன்றைக்கு தமிழக பாஜகவுடைய வலைதளங்களில் வானதி சீனிவாசன் அவர்கள் பதிவு பார்த்திருக்கேன். அதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, காஷ்மீர் தீவிரவாதிகள் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட நமது சக இந்துக்களுக்கு இதை அஞ்சலி அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், அந்த இடத்துல ஒரு குதிரை பயணி, ஒரு கைடு ஒருத்தர் சையத் ஆதில் ஹுசைன் ஒருத்தவர், அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வீர மரணம் அடைகிறார். எதற்காக என்றால், அந்த தீவிரவாதிகள் தாக்குதல் ஏற்படுகிறது, அதை தடுக்க நினைத்து அந்த துப்பாக்கிகளை அவர்களிடம் அந்த தீவிரவாதிகளிடமிருந்து புடுங்கும் போது அவர்கள் துப்பாக்கி சூடு நடத்தினார். அப்போ வந்தவர்களுக்கு அதாவது சமயமோ மதமோ இனமோ தேவை கிடையாது. அவர்கள் தீவிரவாத தாக்குதல் மேற்கொள்ள வேண்டும், அதற்கு அந்த இடத்தை தேர்வு செய்து விட்டார்கள். அங்க யாரா இருந்தாலும் சுட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சக இந்துக்கள்னு சொல்றது எந்த அடிப்படை வாதத்தின் கீழே வைக்க முடியும்? ஏன் அது சக மனிதர்கள்னு பார்க்க கூடாதா? சக மக்கள் பார்க்க கூடாது? ஊடகங்கள்லாம் சக மனிதராக தான் சார் பார்க்குறாங்க. இப்போ குறிப்பா இந்த தருணத்துல இதையெல்லாம் தவிர்த்து இந்திய அரசாங்கம் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள், குறிப்பா பாகிஸ்தானுக்கு எதிராக எடுத்திருக்கிற, பாகிஸ்தானுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் எடுத்திருக்கிற நடவடிக்கை, இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைப்பா இருக்கட்டும், வாகா எல்லை மூடுவதாக இருக்கட்டும், விசா ரத்தாக இருக்கட்டும், இதெல்லாம் முக்கியமான நடவடிக்கையா நீங்க பார்க்கலையா? அது மட்டும் இல்லாம கற்பனைக்கு எட்டாத அளவுல தகுந்த பதிலடி நிச்சயமா கொடுக்கப்படும் பிரதமர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நீங்க நம்பலையா? மோகன்ராஜ் சார், அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இப்போ இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டை நிலைநாட்ட வேண்டியது முதல் கடமை. அதை தான் இந்த இடத்துல நம்ம பேசுறோம். இந்த இடத்துல நமக்குள்ள பிரிவினை வேண்டாம், ஒருமைப்பாட்டோடு நின்று நம்மளுடைய எதிரியை வீழ்த்த வேண்டும். அதுதான் நம்ம ஒற்றை இலக்கு. இந்த இடத்துல மத பிளவுபாடை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கட்சி நிலைப்பாடும் கூட.
குற்றச்சாட்டுகள் நாங்க முன்வைக்கல சார். நீங்க அந்த மத பிரச்சாரங்களை மேற்கொள்ள இன்னைக்கு ஒரு பிரபல தொலைக்காட்சியில இன்னைக்கு சென்னையில வரக்கூடிய எல்லா அங்க இருந்து ஜம்மு காஷ்மீர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் எல்லாத்துலயுமே இன்டர்வியூ எடுத்தாங்க. அவங்க சொன்ன முதல் வார்த்தை கேட்டீங்களா? காஷ்மீரிய மக்களை சமூக வலைதளங்கள் எங்கும் ஒரு 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 பிம்பமாக ஒரு எதிரிகள் போல சித்தரிக்கிறாங்க. அப்படிலாம் அவங்க கிடையாது. ஏன்னா அங்க இருக்க சுற்றுலா பயணிகளுக்கு இப்படி நாங்க கட்சிக்காரங்க, நாங்க ஒரு கட்சி சார்ந்து இருப்பதனால் அந்த குரல் வேண்டுமானால் அது கட்சி பிரச்சாரமாக இருக்கலாம். ஆனா சுற்றுலா பயணிகள் சொன்ன கருத்து என்பது அவர்கள் இடத்துல கூட இந்த இடத்துல இந்த மத பிரச்சாரம் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்றதை காட்டுகிறது. நாங்க அதை தான் எடுத்து வருகிறோம். இதை தாண்டி இப்ப சிந்து நம்ம இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி மேட்டருக்கு வந்துருவோம். IWT அதாவது சிந்து நதிநீருடைய திட்டத்தை நாங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இப்ப ஆரம்பிக்கப்பட்ட விஷயம் அல்ல. இந்த பாகிஸ்தான் தாக்குதலுக்கு பின்பாக ஆரம்பிக்கப்பட்ட விஷயமே கிடையாது. பிப்ரவரி 2023 ஜனவரி 27 அன்றைக்கும் 2023 பெர்மனன்ட் இண்டஸ் கமிஷன் இருக்கு. அங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. we want to modify IWT, அதாவது நம்மளுடைய இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணணும் நமக்குள்ள இருக்கக்கூடிய சட்டத்தை அப்படின்னு சொல்லி அன்றைக்கே நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் மொத்தம் அதாவது சிந்து சமவெளியில் நதிநீரில் மொத்தம் 6 நதிகள் உள்ளன. அதுல இந்தியாவோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது ரவி, பியாஸ், சத்லாஜ். இது நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, இந்தியாவோட கட்டுப்பாட்டில். பாகிஸ்தானுடைய கட்டுப்பாட்டில் இண்டஸ், ஜெலாம் மற்றும் ஜெனாப்ன்ற 3 நதிகள் இருக்கிறது. இப்ப நம்ம என்ன பண்றோம், ஷான்பூர் காண்டின்ற ஒரு இடத்துல ஒரு குறுக்கணை கட்டி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமையில 2008 காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போதே கட்டப்பட்டது. 2000 நேஷனல் ப்ராஜெக்டா அறிவிக்கிறாங்க. 2013 அந்த வேலை தொடங்குகிறது. இப்ப இருக்கக்கூடிய பாஜக அரசு 2023 ஒரு நோட்டீஸ் பாகிஸ்தானுக்கு விடப்படுகிறது. என்னவென்றால் நீங்க இந்த IWT இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிக்கு நம்ம மறுசீராய்வு செய்ய வேண்டும், அது குறித்து வாங்கன்னு சொல்லி 2 முறை நம்ம நோட்டீஸ் கொடுப்போம். அப்ப இப்ப நாங்க கேட்கக்கூடிய கேள்வி என்பது, இந்த நேரத்தில் இதை முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு. இப்படிப்பட்ட ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்கும்போது அந்த ஏரியாவில் அந்த இடத்துல 370 அப்ளிகேஷன் நடந்திருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில நீங்க என்ன பண்ணணும், துணை ராணுவத்தை அதிகப்படுத்தணும், இதை தாண்டி CRPF வீரர்களை அதிகப்படுத்த வேண்டும். ஏன்னா காரணம் இந்த இடத்துல மிக பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது என்பதை நாம் எல்லாம் அறிந்ததை போல உள்துறை இலாக்காவும் அறிந்திருக்கிறது. இதை ஏன் செய்யவில்லை என்ற கேள்வி ஒன்று. இதை தாண்டி பாகிஸ்தான் திட்டவட்டமாக இதில் தலையீடு இருக்கிறதாகத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். காரணம், அன்றைக்கு வந்தவங்களுடைய தீவிரவாதிகளுடைய ட்ரெஸ் உடைகள் எல்லாத்தையுமே இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் எல்லாம் சொல்றாங்க இது அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய SSG கமாண்டோடைய ட்ரெஸ் மாதிரி தான் இருக்கு, அதோட பாகிஸ்தான் உள்ளீடு இருக்கு. அதை தாண்டி ஒரு வாரத்துக்கு முன்பாக அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் என்ன பேசுறாரு, நம்மளுடைய இந்திய நாட்டுடைய அரசியல் விவகாரம் குறித்து கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல பதிவிடு செய்றாரு. அப்பவே நம்ம அலர்ட் ஆயிருக்கணும். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தான் இதை செய்யறாங்களா அப்படின்ற அடிப்படை உளவு பார்க்கக்கூடிய வேலையை இன்டெலிஜென்ஸ் டோட்டலி அட்டர் ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்மளை தள்ளி வைத்தது காரணம் அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அது மாதிரி பதிவுகளை ஆரம்பித்து விட்டார்கள். இதை தாண்டி இன்னொரு கோணத்திலையும் பார்க்கலாம். பாகிஸ்தான்ல உங்களுக்கு எல்லாம் தெரியும், இம்ரான்கான் அவர்கள் சிறையில் இருக்கிறார். அங்க ராணுவத்தின் ஆட்சி நடைபெறுகிறது. மக்கள் எல்லாம் ராணுவத்தின் ஆட்சி மீது மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் அதை திசை திருப்புவதன் காரணமாக இந்தியாவின் மீது ஒரு தாக்குதல் ஏற்படுத்தினார்களோ அதன் அடிப்படையில் தான் இந்த நகர்வுகள் எல்லாம் நகர்தோ என்ற ஒரு ஒற்றை புள்ளியை நோக்கி நாம் எல்லாம் செல்ல வேண்டிய அடிப்படையில் உள்ளதாகத்தான் பார்க்கணும். அப்படிப்பட்ட நிலையில ஒரு வாரத்துக்கு முன்பாகவே அங்க இருக்கக்கூடிய கவர்னர் பேசுறாரு, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல, உங்க நாட்டில் நடக்கிறத எப்பவுமே எங்களோட தொடர்பு படுத்துறீங்கன்னு பாகிஸ்தான் இப்பவும் சொல்றாங்க. அப்படி சொல்லல, அப்படிலாம் சொல்ல. அது சொன்னது LIT லஷ்கர்-இ தொய்பாவுடைய நிறுவனர் தான் அப்படி சொல்றாரு. தவிர்த்து அவங்க அதுக்கு முன்பாக பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் ஜெனரல் வரைக்கும் என்ன பேசுறாங்க அப்படின்னா, நம்ம இங்க மத சுதந்திரம் கிடையாது, ஏங்க இந்திய நாட்டுக்குள்ள இருக்கிற சமாச்சாரத்தை நாங்க பேசிக்க போறோம், அவர்கள் ஏன் தலையிட வேண்டாம். அப்ப அதிலேயே ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. அதை தான் நாங்க சொல்றோம். இந்த இடத்துல நீங்கள் கண்காணிப்பாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்துலையும் இது ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஸ்ரீநகர் ஒன்றும் 3rd tier சிட்டி இல்லை, 1st tier சிட்டி ஃபார் த செக்யூரிட்டி பர்பசஸ். முதலாம் தரவுல இருக்குது. அதாவது பாதுகாப்பின் அடிப்படையில் 200 மீட்டருக்கு ஒரு ராணுவ வீரர்கள் இருப்பார்கள். அந்த இடம் ஒரு சமவெளி பகுதியாக இருந்திருக்கிறது. அதை தாண்டி அங்கிருந்து 60 கிலோமீட்டர்ல தான் புல்வாமா தாக்குதல் இடைப்பட்ட இடமும் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையில ஒரு 500 பேர் கூடியிருக்கிறாங்க சுற்றுலா பயணிகள். அப்ப நம்ம அந்த இடத்துல பாதுகாப்பு அதிகப்படுத்தணுமா இல்லையா? இதைத்தானே நாங்க கேள்வியா கேட்கிறோம். என்ன கேள்வியா கேட்கிறோம், இன்றைக்கு இந்த
இந்த சம்பவம் நடைபெற்று விட்டது. இதற்கு பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும். கார்கில் போர் போல இன்னொரு போர் சூழலை உருவாக்கினாலும் தவறல்ல. காரணம், மடிந்தது இந்திய குடிமக்கள். அதுல எந்த ஒரு சமரசமும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இதை மத பிரச்சாரம் செய்வது தவறு. அதே நேரத்தில் இந்த அட்டர் ஃபெயிலியர் கிட்டத்தட்ட 2014 இருந்துங்க, உரி தாக்குதல், பத்தான்கோட் விமான நிலைய தாக்குதல், அதற்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அமர்நாத் தாக்குதல் போன்ற 10க்கும் மேற்பட்ட தாக்குதல் தொடர்ந்து அவர்கள் மேற்கொண்டு வர நிலையில இவர்களுக்கு ஏன் திரும்பி இடமளிக்கணும்? நம்ம அதிகமான பாதுகாப்புல அதிகப்படுத்தணும் அந்த ஏரியால. நீங்க 370 அப்ளிகேஷன்ல என்ன சொன்னீங்க? அந்த இடத்துல மிகப்பெரிய சமூக அதாவது அமைதி நிலவுது, ஜம்மு காஷ்மீர்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னீங்களே. அப்ப இந்த இடமெல்லாம் இன்றைக்கு நாங்க என்ன கேட்கிறோம்? உங்களுக்கு தெரியும் 26/11 நம்மளுடைய 2009 தாஜ் ஹோட்டல்ல மும்பையில மிகப்பெரிய தாக்குதல் ஏற்பட்டது. அன்றைக்கு இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் நேரடியாக உள்துறை அமைச்சர் சிவராஜ் பாட்டீல் அன்றைக்கு நேரடியாக களத்திற்கு சென்றார். அதே போல பிரதமர் அவர்களும் நேரடியாக களத்துக்கு சென்று பத்திரிகையாளர்களை சந்தித்து என்னவெல்லாம் நடந்தது என்று பத்திரிகையாளர் முன்னாடி சொன்னார்.